என் ஃப்ரெண்டு தான் குளிச்சு பக்காவாக இப்போ ரெடி ஆகிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இப்போ சாப்பிட்ற கடை. வேற போட்டு. ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. டே 1 வந்து ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு. நைட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு நாங்கள் அப்படியே தூங்கிட்டோம். நல்லா அலைச்சலுங்கிறனால படுத்ததுமே எல்லாருமே தூங்கியாச்சு. காலையில் ஒரு 7 மணி கிட்டக்க தான் நாங்கள் எல்லாருமே எழுந்திரிச்சோம். மாடியில் வந்து சவுண்டு தெரப்பி பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அங்கே போயிருக்காங்க. இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு தான் குளிச்சு பக்காவாக இப்போ ரெடி ஆகிருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். செகண்ட் டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேசரி, போண்டா, பொங்கல், ரவா கிச்சடி. அதே டிஷ்ஷு தான், நேற்று இருந்தால் அதே டிஷ்ஷு தான். சேமியா கிச்சடிக்கு பதிலாக இன்றைக்கி ரவா கிச்சடி. எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்கு. இங்கே தான் என் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டுட்ருக்காங்க. அவன் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கான். செகண்ட் டே வந்து நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போகிறது சேர்வராயன் டெம்பிள். எல்லா மரத்து மேலேயும் கொடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து மிளகு கொடி. மிளகு கொடியை தான் இப்படி சுற்றி சுற்றி அவங்க விட்டுருக்காங்க. பார்க்க வெத்தலை கொடி மாதிரியே இருக்கு. சேர்வராயன் கோயிலுக்கு வந்திருக்கோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடைகள்லாம் இருக்காது. பட் இப்போலாம் ரொம்ப கடை வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் இப்போ சாப்பிட்ற கடை. ஆமாம் ஆமாம் இருக்கு. நேற்றை விட இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. அத்திப்பழம் தேன் போட்டு தரப்படும். சேர்வராயன் கோயில் டெம்பிள் வந்தாச்சு. இதுதான் கோயிலா? கோயில் இதுதான் கோவில். மழை பெய்யுது. இப்போ எங்கேயும் எங்களால் போக முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெயிட்டிங். நேற்று வந்து கொடையை தூக்கிக்கிட்டே சுற்றணும். மழை பெய்யல. இன்னைக்கு பாவம் பிள்ளை ஏன்னா தூக்கி போட்டுன்னு பார்த்தா மழை வந்துட்டு கொட்டுது. கொடையை ஏற்காடு மலையில நனையணும்னு இருந்திருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் மலைக்காக கோயிலுக்குள்ளதான் இருக்காங்க. இது அப்படியே காட்ட வீடியோ ஃபோட்டோவும் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு. ரூம்ல இருந்து நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். போகிற வழியில் ஏதாவது 2-3 இடம் பார்த்துட்டு அப்படியே அண்ணா பூங்கா வந்திருக்கிறோம். இங்க வந்து நிறைய டேரியா பூ இருக்கு. சூப்பரா இருக்கு. காட்டிட்டு அண்ணா பூங்கா வந்துட்டோம். அவ்வளவுதான், சொல்லவே இல்லை. நீங்க சொல்லிடுவோம். இது வந்து ஆக்சுவலி டேரியா பூன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதை வந்து ஏற்காடு பூன்னு சொல்லுவோம். அதை பாரு எவ்வளோ பெருசு. பூவெல்லாம் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. அழகாக இருக்குது. அது இந்த கலர் நல்லா இருக்கு. வயலட்.
நல்லா இருக்கு. ஃபோனில் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அண்ணா பூங்கா. இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு 20 ரூபா. பூவோட சேர்த்து இது ஃபுல்லாக நிறைய ரோஸ் இருக்கு, நிறைய பூ இருக்கு. அதோட நேம்ஸ்லாம் ஆனால் தெரியல. எல்லாமே ஏற்காடு பூ ஏரியா பூன்னு தான் சொல்றாங்க. அப்புறம் இதெல்லாம் ரோஸ் வெரைட்டிஸ். மரம்லாம் பாருங்க சும்மா எவ்வளோ பெருசுக்கு இருக்குதுன்னு. அப்பா அந்த ரோஸ் நல்லா இருக்கு பாரு. இந்த கலர் எவ்வளோ நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குடி. இவ்வளோ அழகா இருக்கு. சாரி இந்த இடத்துல வந்து பதியம் போட்டு வைப்பாங்க போல இருக்கு. செடி பெருசானதும் அப்புறமா நட்டு வைக்கிறாங்க. சன்ஃப்ளவரு நல்லா இருக்கு. உன் ட்ரெஸ் கலர்லயே இருக்கு பருப்பு இல்ல? இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்களா? ஓ, இங்கே செடி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்க செடியெலாம் வந்து சேல்ஸுக்கு தான். நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். ராம்பாலா வந்து கண்ணாடி வாங்குறான். வேற போட்டு பாரு. பிளாக் போட்டு பாரு. பிளாக்ல நல்லா இருக்குல்ல. அண்ணா பூங்கா பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி அதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு பக்கத்தில் வந்து பாப்பி ஹில்ஸ்னு அட்வென்ச்சர் கேம்ஸ் இருந்தது. சரி குழந்தைங்க கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலான்னு சொன்னோம். பாப்பாவும் ஒரு 2 ரைடு போனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ½ டே வேணும். ஃபுல்லாக உள்ளே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விளையாடலாம். ஏற்காடை சுற்றி பார்த்துட்டு நாங்களும் மலை விட்டு இறங்கியாச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. 2 நாளும் ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லோரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹாய், டூர்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் லிஃப்ட்டில் ஏற போகிறோம். பாய்.